ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணுறான். மச்சான், உன் வீடியோவில் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லை மச்சான். நல்லா ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு வீடியோ பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். வீடியோ போட்டது எதுக்கு? அவன் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். என் ஃப்ரெண்டு பாருங்கள். மச்சான், உனக்கு தாண்டா இந்த மோட்டிவேஷனு எல்லாம் கேளு. என்னென்னா, ஒரு குளம் இருந்தது. என்ன, ஒரு குளத்தில் பல தவளை இருந்தது. என்ன, ஒரு தவளை என்ன பண்ணுச்சான், டேய் ஏன்டா இந்த குளத்துலேயே இருக்கோம், வேற எங்கன்னா போவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குளத்தை விட்டு வெளியே வர பார்த்துட்டு இருந்துச்சான். சரி, முயற்சி பண்ணி மற்ற தவளைகள்லாம் என்ன பண்ணுச்சான், டேய் மச்சான் என்னால் முடியல தவளை எல்லாம் சொல்லிச்சான். அவன் என்ன பண்ணான், அந்த தவளை என்ன பண்ணிச்சான், பாட்டுன்னு தாவிட்டே இருந்துச்சான். கடைசியில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த தவளையை பார்த்து உன்னால் முடியாதுன்னு அந்த தவளைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தவளை பாட்டுன்னு தாவிட்டே இருந்துருக்குது, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு. கடைசியில் என்ன பண்ணிச்சான், தவளை தாண்டி போயிடுச்சான். மற்ற தவளைகள்லாம் ஆச்சரியமாக பார்த்துருந்துச்சான். என்னடா போயிட்டானே, எப்படி போயிட்டான் அப்படின்னு பார்த்துருந்துச்சான். அப்போது அந்த தவளை பார்த்து போயிடுச்சான், வாடா அப்படின்னு அந்த தவளை மற்ற தவளைகளை பார்த்து சொல்லிச்சான். அந்த தவளை சொல்லிச்சான், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிச்சான் செய்யலை. அதுக்கு இந்த தவளை சொல்லிச்சான், ஏன் வா அப்படின்னதுக்கு, நீ எப்படி போன மேலே அப்படின்னு அந்த தவளை கொட்டுச்சான். காது கேட்காது. என்ன சொல்லிச்சான், என் காது கேட்காது, நான் என் வேலையை பார்த்துட்டு மட்டும் போனேன், நான் போய் சேர்ந்துட்டேன் மேலே, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு மேலே வாங்கடா அப்படின்னு சைகையிலே காமிச்சிச்சான். இதுலேருந்து என்ன புரியுது, யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணுன்னு இருக்கோ அதை நம்ம செய்யணும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் சேர்ந்துருவோம். திஸ் இஸ் த moral of the story மச்சான். ஹியர் இட்.